அன்பு நேயர்களே வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கண்ணனுடைய தாசனாகிய கவியரசு கண்ணதாசன் அற்புதமாக எழுதிய ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். கர்ணன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரொம்ப பிரபல்யமான திரைப்படம், மிக அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு போர்க்கள காட்சி வரும். அது கிட்டத்தட்ட படம் எடுத்து முடித்தாகிவிட்டது. பிஆர் பந்துலுவுக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டு சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தது. இது ஏன்னா நேரடியாக அர்ஜுனன் போரிலே இறங்கி போர் செய்வது போல ஒரு காட்சி. ஆனால் கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு ஒரு சோர்வு விடுகிறது. போர்க்களத்திலே அவன் 2 படைகளுக்கு நடுவிலே தன்னுடைய ரதத்தை கொண்டு போய் கண்ணனை நிறுத்தச் சொன்னவுடன் அவன் எதிரிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தாத்தா, தன்னுடைய கல்வி கற்பித்த குரு, தன்னுடைய உறவினர்கள் இவர்களையெல்லாம் பார்த்தவுடன் அவன் மதிமயங்கி வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு சோர்வடைந்து விடுகிறான். இவர்களையெல்லாம் கொன்று என்ன ஆகப் போகிறது? இப்படிப்பட்டவர்களையெல்லாம் கொன்று கிடைக்கக்கூடிய ஒரு அரசாட்சி அது நன்றாக இருக்குமா என்பது போல் அவனுக்கு ஒரு யோசனை விடுகிறது. அதனால் அவன் தயங்குகின்றான். அந்த தயக்கத்தை நீக்குவதற்காகத்தான் பகவான் கண்ணன் அவனுக்கு கீதோபதேசம் செய்தார் அப்படிங்கிறது அந்த கதை. அந்த அமைப்பிலே இந்த கீதோபதேசம் செய்ய வேண்டும். கீதோபதேசம் உங்களுக்கு 700 ஸ்லோகம், 18 அத்தியாயம். அந்த 18 அத்தியாயத்திலே நிறைய யோகங்கள் இருக்குது. அர்ஜுனன் விஷாத யோகம், அப்புறம் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பிரபத்தி யோகம், இப்படி நிறைய இருக்குது. இவ்வளவையும் அந்த இடத்துல நம்ம வசனமாக வச்சோம்னா எல்லாம் ஏந்திச்சு போயிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல கீதையை பற்றி சில வரிகள் சொல்லியாக வேண்டும். அது முழுமையாக இருக்க வேண்டும். கீதையை பற்றி ஒரு 3-3.5 நிமிட பாடலாக சொல்வது என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது. யாராலையும் அது சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை வருகின்ற பொழுது இருக்கவே இருக்கிறார் நம்முடைய கவியரசு கண்ணதாசன். அவரிடத்துல போயிட்டு நம்ம ஒரு யோசனை கேட்கலாமே அப்படின்ட்டு சொன்னவொடனே அதுக்கு இசையமைத்த MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இந்த குழுவினர் அவரிடத்துல போய் யோசனை கேட்கிறார்கள். உடனே அவர் சொல்கிறார், அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரு பாடலை எழுதிடலாம் அப்படின்ட்டு. அந்த பாடல் தான் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என்கிற பாட்டு. இது சாதாரணமான ஒரு பாட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்ல விவரம் தெரிஞ்சவங்களுக்கு கீதையினுடைய அந்த 700 ஸ்லோகங்களையும் 18 அத்தியாயங்களையும் நிரல் நிறையாக படித்தவர்களுக்குத்தான் கண்ணதாசனுடைய பெருமை புரியும். இந்த பாடலை ரொம்ப அற்புதமான இசையமைத்து அதிலே பாடலை இணைத்திருப்பார்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு ராக மாளிகையாக இருக்கும். அதில் சகானா வரும், மத்தியமாவதி வரும், இப்படி நாட்டை வரும், இப்படி பல ராகங்கள் ஒரு ராக மாளிகையாக இதை அமைச்சிருப்பார். ரொம்ப காம்பீரியமான குரலில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு. இந்த பாடலை பார்த்திங்கன்னா அந்த கீதையினுடைய டோட்டல் அந்த கண்டென்ட்டை 9 பாகமாக பிரிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயாங்கிறதான் அதனுடைய பல்லவி. அதுதான் முதல் அத்தியாயம், அர்ஜுனன் விஷாத யோகம் என்பது. அவனுக்கு மரணத்தை பற்றிய ஒரு தெளிவு ஏற்படுத்த வேண்டும். இது 2வது பகுதி. இந்த மரணம் என்பது என்ன, உடம்பு என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்னங்கிற தத்துவ விளக்கத்தை சொல்ல வேண்டும். இது 3வது பகுதி. பகவான் தன்னை பற்றியும் சொல்ல வேண்டும், இறைத்தன்மை. இது 4வது பகுதி. பகவானின் இரக்க குணம் இந்த போர்க்களத்தில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை சொல்ல வேண்டும். இது 5வது பகுதி. தாம் பகவான் என்று அவன் உணர்ந்து கொள்ள தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்ட வேண்டும். இது 6வது பகுதி. அப்புறம் வீறு கொண்டு அவனை போர் செய்யுமாறு எழ வைக்க வேண்டும். இது ஒரு பகுதி. அப்புறம் அவனுக்கு புண்ணிய பாவம் பற்றிய குழப்பங்கள் இருக்கிறது. எப்படி நீ செயல் செய்தால் உனக்கு பாவமோ புண்ணியமோ ஒட்டாது, அந்த பாவ புண்ணிய விளைவுகள் உன்னை சேராது என்று சொல்ல வேண்டும். இது ஒரு பகுதி. இவ்வளவு பகுதியையும் இணைத்து 18 வரிகளிலே சொல்லியிருப்பார் கவியரசு கண்ணதாசன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். முதல்ல மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா. யாருடைய மரணத்தை எண்ணி? எதிர்க்கே இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களுடைய மரணத்தை எண்ணி கலங்குகிறாயே, அந்த மரணத்தின் தன்மையை நான் சொல்லுகிறேன் கேள். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், உடம்பு தான் அழியுமே தவிர உயிர் எங்கேயோ போய்விடும். அந்த ஆன்மா அழிவது கிடையாது, அது வேறொரு உடலை எடுத்துவிடும்.
மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், வெவ்வேறு விதமாக பிறக்கும். அதனால் நீ அடிக்கிறது அவனுடைய உயிரை கிடையாது, அவனுடைய உடலைத்தான் நீ அடிக்கப் போகிறாய். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய். வீரத்தில் அதுவும் ஒன்று. க்ஷத்திரியர்களுக்கான வீரம் இது. அவர் அந்த ஒரு ராஜா இருந்தால் அவன் சண்டை போட்டு தான் ஆகணும், அந்த எதிரியை அடித்து தான் ஆகணும், இல்லாட்டி இந்த நாட்டை பிடுங்கிட்டு போயிடுவான். இட் இஸ் யுவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி. உன்னை நம்பித்தான் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. வீரத்தில் அதுவும் ஒன்று. சரி, நீ சாகடிக்கலைன்னு சொன்னால் அவன் சாகாமல் இருக்க போகிறானா? இன்றைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும். ஒரு நாள் அவன் சாகத்தான் போகிறான். சரி, நான் சொல்கிறதுக்கான தகுதி உனக்கு என்ன இருக்குன்னுட்டு நீ கேட்பா இல்லையா? அதனால் நான் சொல்கிறேன், என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்று அறிந்து கொண்டாய். பகவான், நான் என்ன இரக்கமே இல்லாதவன், உனக்கு தான் இரக்கம் அதிகம்னுட்டு நினச்சிக்காத. கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய். தன்னுடைய விஸ்வரூபத்தை அடுத்த வரியில் அந்த விபூதி யோகத்தை காமிக்கிறான். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. இது தர்மத்துக்கு அதர்மத்துக்குமான யுத்தம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் தரமாட்டேங்கிறான். உன்னை நம்பி இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த சொத்தை வாங்கிறதா கொடுக்குறதாங்கிறதே பிரச்சனை கிடையாது. இது அறம் ஜெயிக்கிறதா தோற்கிறதா? அறமற்றவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் இல்லையா? புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. இதுதான் பின்னாடி கவியரசு கண்ணதாசன் சொன்னார். போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் ஏற்குமென்றால் எடுத்துரைப்பேன் எவர்வரினும் நில்லே நஞ்சேன்னுட்டு. அதனால் இது நான் சொன்னது. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாற்றினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக. கடைசியில் சொல்கிறான், கீழே போட்டுட்டியே அந்த வில்லை எடு. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. காண்டீபம் எழுக, நின் கை வன்மை எழுக, உன்னுடைய ஆற்றல். அதனால தான் விஜயான்னுட்டு போட்டார். அர்ஜுனான்னு சொல்லலை. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா. மரணத்தை எண்ணி கலங்கிடும் அர்ஜுனா கிடையாது. நீ விஜயா என்கிற பேர் வச்சா இதை பற்றி பயப்படலாமா? எதுக்காக பயப்படுற? காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. உன்னை நம்பியே இந்த குருஷேத்திர போர்க்களத்திலே இத்தனை வீரர்கள், உன்னுடைய பக்கத்திலே ஒரு 7 அக்ரோணி, அவர்கள் பக்கத்திலே ஒரு 14 அக்ரோணி, இத்தனை மன்னர்களும் வந்திருக்கிறார்கள். உன்னுடைய வீரம் சிறக்க வேண்டும். நின் கை வன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. நான் யார் தெரியுமா? பரித்ராணாய சாதுனாம். நான் சாதுக்களுக்கு காப்பாற்ற வந்தவன். விநாசாயச துக்ஷுதாம். துஷ்டர்களை அழிக்க வந்தவன். 3வது, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அதுதான் இவர் சொல்கிறாரு. அறத்துக்காக துணிந்துனில் தர்மம் வாழுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்காக தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 700 ஸ்லோகம், ஒரு 18 அத்தியாயம். புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான அந்த கீதையை எடுத்து எளிய மனிதர்களும் தெரிந்து கொள்ளும்படியாக எழுதினாருன்னா அந்த கவியரசின் ஆற்றலை நம்ம என்ன சொல்கிறது?